மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வரப்போ நிறைய பேர் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல நிஜமாலுமே பவர் இருக்கா, இதை நம்பலாமாங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாகவும் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட விளக்கம் என்ன? கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி இந்த ஜெம் ஸ்டோனையும் கடவுளுக்கே நம்ம பயன்படுத்தணும். அப்போ இதுக்கு பவர்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பயன்படுத்துகிறோம். நம்ம மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களாங்கிறது. ஒரு வீட்டில் கணவனுக்கு டைமண்ட் போடலாம் அப்படின்னா மனைவிக்கு போடக்கூடாது அப்படின்னாக்கா அந்த டோட்டல் ஃபேமிலியும் போடக்கூடாது. அவங்க பிறந்த இதில் 3, 6 ஏதோ ஒரு பிளேஸில் இருக்குது. இருந்தும் நீங்கள் தெரியாமல் நீங்கள் டைமண்டை வேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, 6ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 6, 15, 24ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்க முத்துப்பாலில் போடக்கூடாது. தாலி கொடியில் போடுறீங்க, ஆனால் நீங்கள் பிறந்த தேதி 7ஆம் நம்பர் இருந்துச்சு, நீங்கள் கோரல் அப்படிங்கிறத பவளத்தை போட்டிங்கனாக்கா உங்கள் லைஃப்லேயே கோரல் போட்டிருப்பீங்க, ஆனால் லைஃப் எந்த நேரம் பார்த்திங்கன்னா கோரல் தான் இருக்கும். வெள்ளை புஷ்பராகத்தை ஒரு மினிமம் ஒரு 15 கேரட் இருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பரவாயில்ல, நீங்கள் கேட்டு பாருங்க. பிஸ்னஸ் ட்ராயரில் வச்சு பாருங்கள். பிஸ்னஸுடைய லெவலில் வேறு மாதிரி இருக்கும். வெள்ளை கலரு, ப்ளூ கலர் லைட்டாக நீர் ஒரு மாதிரி வரும், அதுதான் டைமண்ட். அதுலேயே மஞ்சள் கலர் இருக்கும், அது பயன்படுத்தவே கூடாது. என்னெல்லாம் யார் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது, என்ன நம்பர் உள்ளவங்க பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதன் பிரகாரம் செஞ்சாக்கா அதனுடைய பவரை. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகாதன் சேகர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வரப்போ நிறைய பேர் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல நிஜமாலுமே பவர் இருக்கா, இதை நம்பலாமாங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாகவும் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட விளக்கம் என்ன ஐயா? ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அதுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ கோயில் இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, கடவுளுக்கு சாமிக்கே பவர் அதிகம், கடவுள் சக்தின்னு இருக்குது. நாம் அதுக்கு அவங்களுக்கே பயன் தானே படுத்தணும். டைமண்டில் மூக்குத்தி போடுறோம், மரகத பச்சை கொடுக்குறோம், பச்சையில் அவங்களுக்கே மோதிரம் மாதிரி போடுறோம், அப்புறமா செயின் வச்சு கொடுக்குறோம். அப்போது இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் பவர் இருக்குது, அது கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி இந்த ஜெம் ஸ்டோனையும் கடவுளுக்கே நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கு பவர்னு ஒன்று இருக்கிறதுனால தானே பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களாங்கிறது தான். அது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னாக்கா அது வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் இருக்குது. இந்த வைரத்தை நம்ம ஃபார்மெட் படி என்ன, நம்ம ஃபார்மெட்டில் பார்த்திங்கன்னா 4 இலக்கம், டேட்டு, மாதம், வருஷம், கூட்டு எண், டேட்டு. இந்த 4 இலக்கத்துலேயும் பிறந்த அதை அவங்க நம்பர் 3ஆம் நம்பரு இல்லை 6 எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க டைமண்டை வேர் பண்ணக்கூடாது, போடக்கூடாது. பொதுவாகவே டைமண்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் அவங்களுக்கு அவங்க ராசியை போட்டுக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. டைமண்ட்லாம் அப்படி போடக்கூடாது. ஒரு வீட்டில் கணவனுக்கு டைமண்ட் போடலாம் அப்படின்னா மனைவிக்கு போடக்கூடாது அப்படின்னாக்கா அந்த டோட்டல் ஃபேமிலியும் போடக்கூடாது. இந்த வைரம் இப்போ கணவனுக்கு போடலாம், மனைவிக்கு போடக்கூடாதுன்னா மொத்த ஃபேமிலியும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி? அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா டைமண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம கோயிலுக்கு போகிறோம், அம்பாளுக்கு இங்கேருந்து அங்கே சாத்திருக்கிற மூக்குத்தி எங்கேயோ இருக்கிற இது இங்கே அடிக்குது, பவர், அதனுடைய கிளாரிட்டி இங்கே அடிக்குது. அப்போ அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த டைமண்ட் மட்டும் பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே இந்த ஸ்டோன்லேயே டைமண்டுக்கு 2 ஹை பவர். நம்ம வழக்கமாக டைமண்டு வெள்ளை கலரை தான் பார்த்துருப்போம். டைமண்டு வெறும் வெள்ளெல்லாம் கிடையாது. டைமண்டு க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல, கேள்வியே படலை, ஆனால் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட்பால் தான். நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று இருக்கும். நீங்கள் யூரோப்பிலான்னு பார்த்தா ஃபுட்பாலு, அமெரிக்கா இங்கெல்லாம் போனீங்கன்னா பேஸ்கெட் பால். ஒரு ஏரியாவில் அவங்க ஒரு இது போடு. நம்ம இதுக்கெல்லாம் கிரிக்கெட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கடுக்க மாதிரி போட்டிருப்பாங்க, பச்சை கலரில் போட்டிருப்பாங்க. நம்ம பச்சை ஸ்டோன் நினச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோன் வேறு, ஜெம்ஸ் வேறு. ஸ்டோனுங்கிறது கல், ஜெம்ஸுங்கிறது ப்ரீஷியஸ். அது பச்சை கலர் உள்ள டைமண்ட். அது பொதுவாக டைமண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யார் வேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பொருத்தணும். அவங்க டேட்டுக்கு அது ஆப்டாக பொருந்தி இருந்துச்சுனாக்கா நீங்கள் டைமண்டு பிஸ்னஸை அப்படி டச் பண்ணாவே அது வேறு லெவலில் வேலை செய்யும், தூக்கிடும் லைஃப்பை, வேறு கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் எங்கள் வழக்கத்துக்கு நாங்கள் டைமண்ட் கண்டிப்பாக நாங்கள் போட்டே ஆகும், எங்களுக்கு வழக்கம் அது கட்டாயம்
அப்படின்னு டைமண்ட் வேர் பண்ணுறாங்க. நீங்கள் டைமண்டை வேர் பண்ணிங்கனாக்கா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் டேட்டுக்கு உங்கள் பிறந்த இதில் 3, 6 ஏதோ ஒரு பிளேஸில் இருக்குது. இருந்தும் நீங்கள் தெரியாமல் நீங்கள் டைமண்டை வேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வயிறு கோளாறு இருக்கும். சில பேருக்கு அடிக்கடிக்கு ஆப்ரேஷன் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஹெட்டேக் தலைவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த நேரமும் இருக்கும். சில பேர் அவங்களுக்குள்ளேயே அவங்க மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு ஹிஸ்ட்ரி அது சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்துடும், ஹிஸ்ட்ரியாக வந்துடும் ஆயிடுவாங்க. எந்த நேரமும் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்கும். டைமண்ட் இவ்வளோ வேலை பண்ணிடும். அதாவது டைமண்டுக்கு நம்ம ஆகாத போட்டுட்டோம் பரவாயில்ல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இவ்வளோ விஷயத்த பண்ணோம். சும்மா அடிக்கடிக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, டைமண்டை வேர் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு சூட்டபிளே இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா 6ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 6, 15, 24ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து முத்துப்பாலில் போடக்கூடாது, நல்லா அழகாக போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா தாலி கொடியிலே பவளத்தை போட்டிருப்பாங்க. பவளங்கிறது வந்துட்டு கோரல் சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிலத்தில் கோரல். ஆனால் தாலி கொடியிலே போடுறீங்க, ஆனால் நீங்கள் பிறந்த தேதி 7ஆம் நம்பர் இருந்துச்சு, நீங்கள் கோரல் அப்படிங்கிறத பவளத்தை போட்டிங்கனாக்கா உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு கோரல் போட்டிருப்பீங்க, ஆனால் லைஃபை எந்த நேரமும் பார்த்திங்கன்னா கோரல் தான் இருக்கும். கோரல்னால் அடுத்து அது வேறு ஸ்பெல்லிங், அது சவுண்டு ஸ்லைட்டாக வேறு வித்தியாசம் வரும். QURELL கோரல்னாக்கா சண்டைன்னு இருக்கும். எந்த நேரமும் அந்த கோரல் தான் இருந்துகிட்டு இருக்கும். இது கோரல். அப்போது நம்பர்லேயும் அந்த பொருள்லையும் எவ்வளோ வேறுபடுது. ஸ்டோனுங்கிறது சாதாரணது கிடையாது, நாம் நினைக்கிற போல் இவ்வளோ பவர் இருக்குது. அதை தாண்டி வெள்ளை புஷ்பராகன்னு ஒன்று இருக்குது. இந்த வெள்ளை புஷ்பராகன்னு பார்த்திங்கனாக்கா டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை புஷ்பராகத்தை தான் நாம் வந்து டைமண்ட் நினச்சிட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். டைமண்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெள்ளை புஷ்பராகம் இது டைமண்ட் இல்லை அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க எடுத்து வச்சுட்டாங்க ஒழிய அதுக்கு பவர்னு ஒன்று இருக்குது. இப்போவும் நீங்கள் வெள்ளை புஷ்பராகத்தை ஒரு மினிமம் ஒரு 15 கேரட் இருக்கணும், ஒரு 20 கேரட் இருக்கணும், 25 அது மேலே. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பரவாயில்ல, நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம ஆளுங்க தான் எதையுமே முடியாது நடக்காதுன்னு சொன்னாவே அதை முடிக்க வைக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அந்த இதை வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ட்ராயரில் வச்சு பாருங்கள், பிஸ்னஸினுடைய லெவலில் வேறு மாதிரி இருக்கும். அதை உங்கள் வீட்டு பீரோல் உள்ள கேஷ் பாக்ஸில் வைங்க. மணி ஃப்ளோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அது நிப்பாட்டாது. அந்தளவுக்கு புஷ்பராகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் இப்போவும் ஒரு வெள்ளை புஷ்பராகம் இவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு வைங்க, அது வந்துட்டு நீர் ஓட்டம் உள்ள இடத்துல ஓரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு பல வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போவும் அந்த வெள்ளை புஷ்பராகம் டைமண்டாக மாறிடும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த புஷ்பராகத்துக்கு வெள்ளை புஷ்பராகத்துக்கு அந்த உள்ள மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. கல்லையே மாற்றுது, வெறும் வெள்ளை புஷ்பராக டைமண்டாகவே மாற்றிடுது அது. அப்புறம் நம்மளையும் கோடீஸ்வரன் ஆக்காது அதை பயன்படுத்துகிறவங்க. ஆனால் ஒரு கேரட் சின்னதாக வச்சிடக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு 15 கேரட் இருக்கும், ஒரு பீஸாக இருக்கணும். 15, 20 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்தினா அது மாதிரி ஆயிரும். அது மாதிரி உங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். இதேமாதிரி ஸ்டோன் அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வழக்கமாக நம்ம வந்துட்டு 9 நவரத்னம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டியே இருக்குது. அதை தாண்டியே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 ஸ்டோனு தேவைப்படுறவங்களுக்கு நான் யூஸ் கொடுப்பேன். 500 ஸ்டோனு நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு சில ஸ்டோன் இப்போ கோமேதகன்னு இருக்குது. கோமேதகம்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு தேன் கலரில் இருக்கும், ப்ரௌனிஷாக தேன் கலரில் தான் இருக்கும், ஹனி கலரில் இருக்கும். நம்ம கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சும்மா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதே கோமேதகத்தை நீங்கள் அம்பாளுக்கு சாத்தி பாருங்கள். ஆக்சுவல் என்னை பொறுத்த வரைக்கும் கோமேதகத்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் தேவைக்கு வாழ்க்கையில் என்னென்ன சங்கல்பம் இருக்குதோ அம்பாளுக்கு தான், மெயின் அம்பாளுக்கு தான். அதை நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி வச்சுட்டு இந்த கோமேதகத்தை அவங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் காணிக்காக்குனீங்கனாக்கா இதே கோமேதகம் அவங்களுக்கு செஞ்சு போட்டு பாருங்கள். டைமண்டுக்கு என்ன பவர் இருக்கும் அந்த பவர் அது இருக்கும். அந்த கிளாரிட்டி, அந்த கிளாரிங் அப்படி இருக்கும். அங்கே இருக்கிறது இங்கே அதனுடைய ஒளி தெரியும். ஸ்டோனெல்லாம் ஜெம்மெல்லாம் யார் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது, என்ன நம்பர் உள்ளவங்க பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதன் பிரகாரம் செஞ்சாக்கா அதனுடைய பவரை, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி பவர், அந்த பவரை நாம் கரெக்டாக அதை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். மாற்றி செஞ்சிச்சிங்கனாவே உங்களுக்கு அது ரிவர்ஸில் அடிச்சிடும். அதனால் ஸ்டோனில் சாதாரண நினைக்க வேண்டாம். அதேமாதிரி டைமண்ட் கூட தோஷம்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக வந்து டைமண்ட் வந்துட்டு வெள்ளை கலரு, அதில் ப்ளூஷாக இருக்கும், ப்ளூ கலர் லைட்டாக நீரோட மாதிரி ஓடும், அதுதான் டைமண்டு.
அதுலேயே மஞ்சள் கலர் இருக்கும். அது பயன்படுத்தவே கூடாது, வச்சிருக்கவே கூடாது. அது இருக்கு, அது கையில் இருக்குன்னா காலி பண்ணிடும். அதை மிக பெரும் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, விஷயம் தெரியாமல் டைமண்டை வாங்கியிருப்பாங்க. அது தோஷம் உள்ளது இருக்கும். எங்கே ஆரம்பித்தாங்களோ அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறோம். அதெல்லாம் பெரிய ஜெம்முலலாம் பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அதனால் இன்னொரு ரகசியம் இருக்குது. இப்போ அந்த ரகசியம் சொல்லிட்டேனாக்கா எடுத்துகிட்டு போனவங்க கொண்டு வந்து வச்சுட்டானாக்கா நிலைமை மாறிடும். அது ஒரு நாட்டு பிரச்சனையே. அது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சொல்ல மாட்டேன், பேர் சொல்லலை. எடுத்துகிட்டு போனவங்க நாடையும் சொல்லலை, பொருளையும் சொல்லலை. ஆனால் நான் இன்டைரக்ட் சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். இங்கேருந்து ஏன்னா எப்போயுமே வந்து உலகத்தில் பெரும் பெரும் கோடீஸ்வர நாடு யாருன்னா இந்தியா தான். அது ரொம்ப பேருக்கு நம்ம இருக்கிறவங்க நமக்கு தெரியாது. ஆமாம், வெள்ளைக்காரன் ஒரு 500 நாடு, அப்புறமா முகலாரி, அவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் கிட்டத்தட்ட இவங்களே வந்து ஒரு 1200 1500 வருஷம் ஆண்டாங்க. ஆண்டு போய் எதை விட்டுட்டு போனாங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் கொள்ளை தான் அடிச்சுட்டு போனாங்க எல்லோரும். என்ன தங்கத்தை தான் கொள்ளை அடித்தாங்க, வேறு என்ன பண்ணாங்க, வேறு என்ன விட்டு போனாங்க. அவ்வளோ அடித்து கூட இன்னும் நம்ம அப்படி கம்பீரமாக இருக்கோம். அப்படின்னா அவ்வளோ காசு நம்ம வச்சுருந்துருக்குறோம். அவ்வளோ உலகத்துக்கு கோடீஸ்வரன் இந்தியா தான். ஏன்னா அவ்வளோ அடிச்சு இன்னும் நம்மகிட்ட இருக்குது. நாம் இன்னும் நிற்கிறோம், இன்னும் வேர்ல்டுக்கு காம்படிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதை தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த ஜெம்மு வந்து எதுக்கு அதை சொல்ல வரேன்னாக்கா, இங்கே இருந்த அந்த 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 டைமண்டை அவங்க என்றைக்கு இங்கேருந்து போயிடுச்சோ உலகத்தில் நாம் பேசப்படணும். கொண்டு போனவங்க அட்ரஸ் எல்லாம் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி பவர் அதுக்கு இருக்குது. தொட்டாவே அதை ஷாக் அடிக்கிற பவர். ஸோ அதனால் யாருன்னே சொல்லலை. அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க, புரியலைன்னா பேசாமல் விட்டுருங்க. அது பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும். அதனால் ஸ்டோன் அதுமாரி ஒரு நாட்டுக்கே அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அப்படின்னாக்கா, பர்சனலாக ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கும். அதனால் ஜெம்முங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் தொற்ற முடியாது. உங்களுக்கு கனெக்டிவிட்டியோடு உள்ள ஒரு ஜெம்மை நீங்கள் கை வச்சிங்கனாக்கா உங்களை வேறு லெவல் கொண்டு போயிடும். நிறைய கடைகளில் வந்துட்டு இப்போ நம்ம வைரம் நிறைய பேர் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியுது. ஒரு 10,000 5,000 கூட குட்டி குட்டி வைரங்கள் கிடைக்குது. ஒரு மூக்குத்தினாலும் வைரத்தில் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்கிடுறாங்க. கடையில் போய் கேட்குறப்போ அதெல்லாம் தோஷம் கழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. இதை நம்பி நிறைய பேர் வாங்குறாங்களே. அதுக்கு தான் விளக்க சொல்லிட்டேன். அது என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்களே பார்த்துக்கலாமா. ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினாலிட்டி பவர் வந்து ஒயிட்டு, அதில் ப்ளூஷாக ரேஸ் போகும். அது ஒரிஜினல். எல்லோரும் தான் தோஷம். தொடாதீங்க. தொட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் மெயின் பாக்ஸில் கை வச்சா என்ன நடக்கும், அதான் நடக்கும் லைஃபு. ஸோ அதுவும் சொல்லிக் கொடுத்தா அது எப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் அந்த ஜெம்மிலே கடைக்காரங்களே வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் தான் வாங்குவாங்க. இல்லைனாக்கா இப்போ ஓடுற மொபைல் கூட, ஓடாத மொபைல் கூட விற்றுருவாங்க. ஏன்னா ஓடுதுன்னு வாங்கிட்டு போனால் ஓடாது. சில சைனா மேக்கெலாம் அப்படி தானே இருக்குது. அது மாதிரி சொன்னால் தான் வாங்குவாங்க. ஓடலைன்னு சொன்னால் யார் வாங்குவா? ஓடுன்னு சொன்னது. இப்போ உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படி அது எப்படின்ட்டு. இனிமேல் ஏன் தொட போகிறீங்க? நிறைய பேர் மோதிரங்களில் போட்டுடுறாங்கல்ல, அவங்களோட எண்களுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, பட் இந்த நவரத்னம் அப்படின்னு போடுறப்போ அங்கேயும் டைமண்ட் வருது. நீங்கள் சிலவங்க வந்து முத்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, கோரல் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. எல்லாருமே இந்த நவரத்னம் போட்டால் அதுக்கான பலன்கள் இருக்கா? அதுதான் இப்போ இந்த சொன்னதுலேயே உங்கள் கேள்வி அதனுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, சில நம்பருக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது உள்ள இப்போ 3ஆம் தேதி 6ஆம் தேதி இருக்கும் டைமண்ட் போடாதீங்க. அதேமாதிரி 6ஆம் தேதி பிறந்திருங்க முத்து போடாதீங்க. 3ஆம் தேதி 12 20 21 நீங்கள் எமரால்டு போடாதீங்க. இப்படிலாம் இங்கே சொல்லிட்டோம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னாக்காவே இங்கே கனெக்டிவிட்டி ஆகலை. அப்போது நவரத்னங்கிறது 9 கல்லும் அதில் சேர்ந்துருக்கு. அப்போ உங்களுக்கு ஆகாதுன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நவரத்னம்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் தப்பு. ஆனால் கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டியோட நவரத்னம் எங்கேயும் கிடையாது. ஏன்னாக்கா நவரத்ன மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விற்கிறாங்க, நவரத்ன செட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க? 2000 3000 அப்படின்னு விற்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு நவரத்னம் எப்படிங்க கிடைக்கும்? டைமண்டே எத்தனை ஆயிரம் ஆகுது? அப்போ அது வெறும் ஸ்டோனு தான், அது கல் தான் அது. அதனால் வந்து ஆனால் அப்படி ஒரிஜினலாக இருந்தால் பயன்படுத்தக்கூடாது. உங்கள் டேட்டுக்கு எதுவும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலாக தனித்தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லதாக இருக்கும். இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்துட்டாலே எல்லாமே அதை ராசிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கற்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் குறிப்பிடுறப்பவே வந்து 500க்கு மேலே வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கிறதா சொன்னீங்க. இதுக்கும் இந்த நியூமராலஜி இதுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன? இல்லை, அதுதான் என் கண் இது பிரகாரம் தான் நான் சொல்கிறேன். அது அஸ்ட்ராலஜி படி இந்த ராசிக்கு இந்த நம்பர் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அந்த 9 நவரத்னம், ஏன்னா அவங்களுக்கு நவரத்னம் அந்த கான்செப்ட்லேயே வராங்க. அது வேணால் அங்கே இருக்கட்டும். நம்மளது எண்கணிதி தானே. நான் இந்த கான்செப்டில் போகிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை பற்றியே தான் பேசினேன். இந்த நம்பருக்கு கனெக்டிவிட்டி என்ன இருக்கோ அது சொல்லுவேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கும். அது பொதுவானது, அது தேவைப்படுது. அதனால் அதை கொடுத்துட்டு இருக்கேன்.
இப்போ எல்லாருமே வந்து அவங்க வீடுகளில் வந்து பூச்செடிகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்களில் பிறந்தவங்க இந்தந்த பூச்செடிகள் வச்சா நல்லா வரலாம், இல்லைன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்படி இதில் எதனா சூட்சமம் இருக்கா ஐயா? ஆமாம், பொதுவாக வந்து மல்லிகைப்பூ ஒன்று இருக்குது. இந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னாக்கா பொதுவாக கடவுளுக்கு நீங்கள் பூவை சாத்துறீங்க அப்படின்னாக்கா வாசனை உள்ள பூ தான் சாத்தணும். இதில் வாசனை உள்ள பூ மல்லிகைப்பூ. நீங்கள் இந்த மல்லிகைப்பூவை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கனாவே வாசனை வரும். வாசனை வருதுன்னா தேவதை வரும். தேவதை வந்து பின்னாடி லட்சுமி வரும். தேவதை லட்சுமி எதுக்கு வராங்க நம்ம வீட்டுக்கு? பணத்தை கொடுக்கறதுக்கு தான், செல்வத்தை கொடுக்கறதுக்கு தான் வராங்க. அப்போ செல்வத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை நீங்கள் தான் தேடணும். இல்லைங்க இப்போ தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்கிற மல்லிகைப்பூ வளர்ப்போம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பால்கனியில் வச்சு வளருங்க. இந்த மல்லிகைப்பூ வளர்த்திங்கனாக்கா அதான் சொன்ன மாதிரி தேவதை வரும், லட்சுமி வரும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எங்களுக்கு அந்த எந்த வசதியுமே இல்லை அப்படின்னாக்கா அந்த மல்லிகைப்பூ இருந்ததுனாக்கா கடையில் கூட வாங்கிட்டு நீங்கள் கடை வச்சுருக்க கேஷ் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுடைய வீட்டு பீரோலில் அங்கே கேஷ் பாக்ஸ் இருந்தால் அங்கே வைங்க. மல்லிகைப்பூ உங்கள் வீட்டிலே வளர்த்திங்கனாக்கா அதை டெய்லி அந்த பூவை எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. மல்லிகைப்பூவில் விசேஷம் இருக்குது. அதே மாதிரி இந்த டேட்டு உள்ளவங்க இந்த நம்பரில் இந்த பூவெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2/11 பிறந்தவங்க அவங்க வீட்டில் மல்லிகைப்பூ வளர்த்துருப்பாங்க. 4/22 வளர்த்துருப்பாங்க. 6/15 அவங்க மல்லிகைப்பூலாம் வளர்த்துருப்பாங்க. அவங்க வீட்டில் இது இருக்கும். அதே வந்துட்டு ரோஸுனாக்கா 5/14 அந்த தேதி பிறந்தவங்க அவங்க வீட்டில் ரோஸ் வளர்ப்பாங்க. செம்பருத்தி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 7/16 அவங்க ஒரு செம்பருத்தி வளர்ப்பாங்க. சில பேர் 8/17 அந்த தேதியில் பிறந்தவங்களும் செம்பருத்தி வளர்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ஆமாம் இந்த தேதியில் கரெக்டாக எங்கள் வீட்டில் நான் செம்பருத்தி வளர்க்குறேன், நான் மல்லிகைப்பூ வளர்க்குறேன், நான் ரோஸ் வளர்க்குறேன்னுவாங்க. அந்த நம்பருக்கும் அது கூட கனெக்டிவிட்டி இருக்குது. அதே நேரத்தில் இந்த நம்பருக்கும் இந்த பூக்களுக்கு கூட கனெக்டிவிட்டி இருக்கான்னு இருக்குது. இப்போ ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிளாக இருக்கும், டபுளாக இருக்கும், சிலது அப்படியே கொத்தாக கூட வரும், பல்காக கூட வரும். ஆனால் 7 பூ ஒன்றா வராது. 7 பூ வளர்ந்த மாதிரி நல்லா பூத்தா மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 7 பூ நம்ம எடுக்கவே முடியாது. எதில்? ரோஸில் தான் அது மாதிரி வரும், வந்த மாதிரி வரும். அது கொடுக்குற நேரத்தில் அது தானே அதுவே கொட்டிடும் கீழே, யூஸ் பண்ண விடாது அது. அப்போ நம்பருக்கும் அந்த பூவுக்கும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்? 7 பூவாக வரும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வரா மாதிரி இருந்ததுனாக்கா அதுவே தானே கீழே கொட்டிடும். 7 பூ எடுத்தவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் வரும். அது மாதிரி நம்பருக்கு பூக்கும் எப்படி கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும். நீங்கள் வந்து பூக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் என்ன? நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் அவங்க வீட்டு பூஜை ரூம்லேயே நான் சொல்கிறேன். பொதுவாக வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நீங்கள் சாமியை கும்பிட்றது வணங்குறதெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கோயிலில் வந்து அது கணக்கு வேறு. உங்கள் வீட்டில் நீங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு வந்துட்டு சைஸு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன ஹைட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்க, உங்களுடைய சைஸ் இது தான் அப்படின்னாக்கா வீட்டில் பூஜை பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த கல் வந்து சாமி கல் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கணும், இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்களோ, என்ன அளவுகளோ இந்த சைஸில் வச்சு தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா அப்போ அது வந்துட்டு அந்த பவர் உங்கள் வீட்டிலே தங்கும். ஒரு அடிக்கு இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னாவே இதனுடைய பவர் வீடு ஃபுல்லாக பரவிடும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே வச்சு சாமி பண்ணுறது. சில பேர் கல் சிலையை வைப்பாங்க. சைஸ் என்னென்னு பார்த்தா 1 அடி இருக்கும், 3 அடி இருக்கும். என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, ஐயா 3 அடி வச்சுட்டு 3 அடி வச்சு பண்ணிங்கன்னா கோயிலில் தான் இருக்கணும், இல்லைனாக்கா உங்கள் வீடே கோயிலாக மாற்றிடுங்க முடியுமா? ஐயா நாங்கள் அங்கே தான் குடியிருக்கிறோம். அப்போ முடியாது இல்லையா, கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருங்க. வளர்க்கவே கூடாது, வைக்கவே கூடாது. காரணம் அது நீங்கள் பொதுவாகவே ஒரு சாமிக்கு வந்து பூஜை பண்ண அது உரி ஏறிடும். உருன்னா பவர் ஏறிடும். அந்த பவர் ஹெவியானதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்க முடியாது, உங்களை இருக்க விடாது. இல்லைன்னா கோயிலில் வசதி இருந்ததுன்னா கோயிலாக மாற்றிடுங்க. இல்லைன்னா கோயிலுக்கு உண்டான ப்ரொவிஷன் அதுக்கு வாசல் தனியாக கொடுத்து அதுக்கு தனியாக வாசல் வச்சுருங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாசல் தனியாக வச்சிங்கன்னா அதுக்கு தனியாக வாசல் திருப்பி விட்டுருங்க. அது முடியும்னா அது சாத்தியப்படணும், அதை செஞ்சுருங்க. அவ்வளோ பவர். அதனால் உங்களுக்கு எது வசதி அதை செய்யுங்க. சில விஷயத்தை பவர் அதிகம் அப்படின்னா கூட அதை நீங்கள் தொட முடியாது. எதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதை நம்ம தாண்டக்கூடாது. அது ஆன்மீகத்தில் வந்துட்டு அந்த ஆன்மீகத்தினுடைய பவரை நாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்கனாக்கா, வீட்டில் கல் செல்ல வைக்கிறீங்க, அதெல்லாம் வைக்கிறீங்கனாக்கா நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்களோ உங்கள் அளவு எடுத்துங்க. உங்கள் இதுக்கு தாண்டக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கலாம், மேலே போகக்கூடாது. இப்படி வணங்குனீங்கன்னா தான் அதுக்குண்டான பவர் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். சைஸ் மாறிடுச்சுன்னா அதில் என்ன பண்ணணும் அது உங்கள் வீட்டுக்கே வராது.
அதனால் உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வேலை செய்யும். ஸோ அதனால் வந்துட்டு இதை நிறைய பேருக்கு தெரியாமல் செஞ்சிட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு இதை இனிமேல் அதை உங்களை மாற்றிக்கிங்க, செய்யுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக. ஐயா ஆரம்பத்துல இருந்தே யார் யார் என்னென்ன ஜெம் ஸ்டோன்ஸ் போடணும், யாருக்கு எந்த கல் போடக்கூடாது, அதுக்கான விளக்கம்லாம் வந்து அருமையா கொடுத்தீங்க. நன்றி ஐயா. வணக்கம். அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.